வாங்கின மீன் சாப்பாடு. நாங்கள் பொரிக்கிற மீன் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பாடுன்னா எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பரா இருக்கு. இதுல கனவா ஃப்ரை வந்து நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வரவங்க. இங்க உண்மையில நல்லா இருக்கு. இங்க வந்து நாங்க வந்து சும்மா தான் சுத்தி பார்க்க வந்தோம். நம்ம அக்கா கடைக்கு வந்தோம். நல்லா ரேட்டும் கம்மியா இருக்கு, நல்லா குவாலிட்டியா இருக்கு. முக்கியமா வந்து இந்த கனவா ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காண்டி எனக்காண்டி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல சூடா இருக்கு. நீங்க எத்தனை நிமிஷத்துக்குள்ள இந்த மீனை கேட்கறீங்களோ அத்தனை நிமிஷத்துக்குள்ள சமைச்சு கொடுக்கறது என்னுடைய வேலை. வணக்கம்மா, தனுஷ்கோடியிலேருந்து நான் சாந்தி பேசுகிறேம்மா. மீன் குழம்பு எப்படி வைக்கிறோம்னு நான் சொல்கிறேம்மா. இன்னைக்கு குழம்பு மாங்காய் மத்தி மீன் போட்டு குழம்பு வைக்கிறோம். இப்போ தனுஷ்கோடியில் சாந்தி அக்கா வந்துட்டு மீன் குழம்பு வந்து வைக்க போகிறாங்க. எத்தனை பேருக்கு அன்றைக்கி வைக்கிறீங்க மீன் குழம்பு? இன்னைக்கா எத்தனை கிலோன்னு சொல்லுங்கள். எத்தனை கிலோவுக்கு வைக்கிறீங்க? ஒரு 3 கிலோ மீனுக்கு தக்கன நான் இப்போ குழம்பு வைக்கிறேன். சரி, இப்போ எப்படி குழம்பு வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, புளியை கரைச்சாச்சு. அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி புளி நல்ல தண்ணியில் கரைச்சி, ஃபில்டர் தண்ணியில் கரைச்சி குழம்பு வைக்கிறோம். நீங்கள் மீன் குழம்பு வைக்க எப்படி கற்றுக்கிட்டீங்கக்கா? எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. சரி, ரைட்டு. இப்படி தாம்மா வைக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டி புளி எடுத்துக்கிறோங்க. எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி ஃபஸ்ட்டு புளி கரைச்சல் வந்துட்டு மீன் குழம்பு சட்டியில் வந்து சேர்த்துக்கலாம். புளியெல்லாம் ஒரு 2 கரை தான் கரைப்போம், இல்லாட்டா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வராது, துவத்தாப்புல இருக்கும். புளியை எப்போவுமே 2 கரை தான் கரைப்போம், இல்லாட்டா 1 கரை தான் கரைப்போம். மீன் குழம்பு மசாலா பொடி, மீன் குழம்பு மசாலா பொடி. மீன் குழம்பு மசாலா தூள் வந்து சேர்த்துருக்காங்க. பாக்கெட் மசாலா தான் சேர்க்குறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு மசாலாவும் இந்த புளியுமே ஊற்றி கரைச்சிக்கிறாங்க. இப்போ அக்கா வந்துட்டு 3 கிலோ அளவுக்கு மீன் சேர்க்கறனால 1 கிலோ மீனுக்கு வந்துட்டு 150 கிராம் மசாலா கணக்கில் இப்போ 3 கிலோவுக்கு வந்துட்டு 450 கிராம் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் கரைச்சி வச்சு தாளித்து இன்னுமே வெங்காயம் தக்காளிலாம் எண்ணெயில் வதக்கி குழம்ப கரைச்சி அதில் ஊற்றணும். நல்லா கொதித்து மல்லன்னு இந்த மசாலா வாடை போன பிறகு அதுக்கு பிறகு மீன் போடுவோம். இன்னைக்கு குழம்பு மாங்காய் மத்தி மீன் போட்டு குழம்பு வைக்கிறோம். ஆமாவா, இந்த மஞ்சத்தூள் போடுறேன். நீல நல்லா இதாக இருக்குது. 2 மசாலா மீன் மசாலா சேர்த்து குழம்பு வைக்கிறோம். இப்போ மீன் குழம்பு மசாலாவும் போட்டு எந்த அளவுக்கு குழம்பு கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மசாலாவும் போட்டுக்கிறாங்க. புளி வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி புளியாக எடுத்து ஒரு 2 டைம் வந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 2 டைம் தான் கரைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே கரைச்சாலும் புளித்தண்ணி வரும். ஆனால் அந்த புளித்தண்ணி வந்துட்டு துவப்பாக இருக்குமாமா, நல்லா இருக்காதான், குழம்போட டேஸ்ட்டே வந்துட்டு போயிடுமாமா. இப்போ நல்லா மசாலா போட்டு கரைச்சிக்கிட்டாங்க. அக்கா, தனுஷ்கோடியில் எப்படி மீன் குழம்பு வந்து திக்காக இருக்குமா? திக்காக இருக்கும். திக்காக வச்சா தான் ஊற்றுறதுக்கு நல்லா தெரியும். ரசம் மாதிரி இருந்தால் வார கஸ்டமர் சாப்பிட மாட்டாங்க. டேஸ்ட்டாக இருந்தால் தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஊற்றுங்கன்னு. நான் முன்னாடி சொன்ன அளவு தான். 1 கிலோவுக்கு வந்துட்டு 150 கிராம் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துருக்காங்க. உங்கள் வீட்லேயுமே இதே மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். போதாது வத்தணும்ல குழம்பு, கட்டி ஆயிரும். இதுக்கு மேலே ஊற்றணும். மீன் குழம்புக்கு சட்டி வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேன். வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் பொன் வரப்பாக வரவும் வெங்காயத்தை போட்டு அதுவும் கொஞ்சம் வதங்கி வரவும் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதங்கி நல்லா அடைஞ்சி விட்டு அதுக்கு மேலே குழம்பு தூக்கி ஊற்றுக்கேன். சரி, சூடாக இருக்குமா? நிறைய இருக்கும்ல. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா வெந்தயம் 1 ஸ்பூனு, பெரிய சீரகம் 1 ஸ்பூனு. இந்த மாதிரி வெந்தயமும் பெரிய சீரகம் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். தனுஷ்கோடியில் வந்துட்டு நம்ம கடுகு வந்து சேர்க்க மாட்டாங்க, வெந்தயமும் பெருஞ்சீரகம் தான் சேர்க்குறாங்க. தேவையான அளவு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் வந்துட்டு ரெடியாக வந்து வச்சுருக்காங்க கட் பண்ணி. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளியை போடுறேன்.
அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த மீன் குழம்பு மசாலாவும் புளியுமே கரைச்சி வச்சுருந்தோம் தண்ணி ஊற்றி. இப்போ அதை வந்து சேர்க்க போகிறாங்க. இப்போ ஊற்றுறேன் பாரு. ரெடியாகிருக்கு மீன் குழம்பு. சாந்தி அக்கா வந்து தனுஷ்கோடியில் வந்துட்டு ஹோட்டல் வச்சுருக்காங்க. இப்போ அங்கே தான் நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்க வந்திருக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வடை சட்டியில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. மீன் கொண்டு வரட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, நல்லா நல்லா மலன்னு கொதிச்சிருச்சு. மாங்காயும் மீன் குழம்பு மீன் போட போகிறேன். என்ன மீனுக்கு அது? மத்தி மீனும் மாங்காயும். ஓகே ரைட்டு, போங்க. இப்போ பாருங்க குழம்பு வந்துட்டு நல்லா மலமலன்னு கொதிக்குது. எடுமா அப்படியா கொதிச்சிருச்சா? இந்த மாதிரி மலமலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மீன் போடணுங்க. மீன் போடணும். இப்போ மீனும் மாங்காயுமே ஒரே நேரத்திலே போட்டுக்கலாம், கரெக்டாக வரும். இதுதான் தனுஷ்கோடி ஸ்டைல் வந்து மீன் குழம்பு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாந்தி அக்கா கடைக்கு வாங்க. எம்எஸ் செம்பருத்தி ஹோட்டல் லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இவங்களோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. குழம்புனா பாருங்கள் நல்லா கட்டியாக நல்லா வச்சுருக்கு பாருங்க. அடுத்த 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதுங்க. சூப்பரான தனுஷ்கோடி ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இறக்கி வச்ச உடனே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாங்காயும் மத்தி மீனும் போட்ட தனுஷ்கோடி ஸ்டைல் மீன் குழம்பு. ராமேஸ்வரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே இப்படி தான் வந்து செய்வாங்க. இப்போ அக்கா எப்படி கனவா ஃப்ரை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ கனவா எடுத்துக்கிட்டாங்க, அதில் வந்துட்டு சிக்கன் வறுவல் மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச கனவா மீனை வந்துட்டு இப்போ நம்ம தவாவில் வந்துட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த கனவாயை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த தவாவில் வந்து போட்டுக்கலாங்க. தவா ஃப்ரை தான் வந்துட்டு தனுஷ்கோடியில் எல்லா ஹோட்டல்லையுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த தவாலையே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்துட்டு வேக வைக்கணுங்க. அந்த கனவாவை நல்லா வெடித்து நல்லா வெந்து வருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் அந்த கனவா அந்த எண்ணெயிலே ஹை சூடில் வெந்து வரும்போது நம்ம தேவையான அளவு வெங்காயம் வந்து சேர்க்கணுங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அப்படியே வந்து சேர்த்து ஒரு பெரட்டுறாங்க. நல்லா இந்த மாதிரி பெரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். கனவா ஃப்ரை வந்துட்டு இதே மெத்தடில் தான் நீங்கள் இறால் ஃப்ரையும் பண்ணி கொடுப்பாங்க. இதே மெத்தடில் தான் வந்துட்டு நண்டு ஃப்ரையுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கனவா ரெடி ஆயிடுச்சு. கனவா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கனவா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டா அவ்வளோ ஒரு காரசாரமாக அந்த கடற்கரை வாசத்தோட அந்த கனவா மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா சிம்பிளாக நேச்சுரலாக போட்டாலும் கூட அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த கனவா ஃப்ரை வந்துட்டு. நாங்கள் பொரிக்கிற மீன் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பேஸ்ட்டு போடுறேன். அடுத்து 6 மார்க் மீன் வறுவல் மசாலா இது. அடுத்து மஞ்சத்தூள், அதுக்கடுத்து உப்பு. இப்போ மீனை பிரட்ட போகிறேன். நான் இப்போ மீனை நல்லா பிரட்டுறேன். பிரட்டி நீங்கள் அடுத்து கல்லில் போட போகிறோம். அப்புறம் டேஸ்ட்டு பாரு. போட்டாச்சு கல்லில். மீன் ரெடி. வாங்க, மீன் சாப்பாடு, மீன் வறுவல், நண்டு வறுவல், இறால் பொரியல் கிரேவியாக பண்ணி கொடுப்போம். எப்படி கேட்குறீங்களோ அந்த மொழியாகவே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா தேவையும் நாங்கள் இங்கே பண்ணி கொடுப்போம். சாப்பாடு இருக்குது, ரைஸு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு அனைத்தும் இருக்குது. நண்டு, இறால், கனவா, பொரிச்ச மீன், வாழை மீன், வஞ்சர மீன், சீலா மீன், எல்லா மீனுமே இருக்குது. நகரை எம்எஸ் செம்பருத்தி தனுஷ்கோடியில்
லைட் ஹவுஸ் பக்கமாக ஆப்போசிட்டில் இருக்குது. வந்துருச்சு. அடுத்த இப்போ ஒரு பிரட்டியாச்சு. தட்டில் எடுத்துருங்க. எடுக்கவா? தட்டில் எடுத்து சரியா? அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிறாங்க மக்கள் வந்திருக்கிறவங்க. நீங்களும் வாங்கம்மா, இது மாதிரி உங்களுக்கு செஞ்சு தரேன். இது என்ன மீனுக்கா? இது பாறை மீன். பாறை மீன். இது எதுக்கு குழம்பு வச்சா நல்லா இருக்குமா, ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்குமா? குழம்புக்குமே நல்லா இருக்கும், ஃப்ரைக்குமே நல்லா இருக்கும். எத்தனை கிலோ இருக்கும்? இது 2.5 கிலோ வெயிட்டு. சரிக்கா. ஃபிஷ் இருக்கு, ப்ரான்ஸு, ஸ்குட்டு, கிராப்பு எல்லாம் சாப்பிடுங்க எல்லாரும். நல்லா திருப்தியா இருக்கு. போதுமா? உங்களுக்கு போதுமாம்மா? சாப்பாடுனா எப்படி பாருங்க? சாப்பாடு சூப்பரா இருக்கு. இதுல கனவா ஃப்ரை வந்து நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வரவங்க. இங்க உண்மையில நல்லா இருக்கு. இங்க வந்து நாங்க வந்து சும்மா தான் சுத்தி பார்க்க வந்தோம். நம்ம அக்கா கடைக்கு வந்தோம். நல்லா ரேட்டும் கம்மியா இருக்கு, நல்லா குவாலிட்டியா இருக்கு. முக்கியமா வந்து இந்த கனவா ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காண்டி எனக்காண்டி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் தனுஷ்கோடிக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாந்தி அக்கா கடையில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு தனுஷ்கோடியில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்கிறத பார்த்தோம். மீன் எப்படி பொரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ கனவா வந்துட்டு எப்படி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். கனவா தொக்காவும் பண்ணி கொடுப்பாங்க, கனவா ஃப்ரையும் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா மாங்காய் மத்தி மீன்லாம் போட்டு மீன் குழம்புலாம் வந்துட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனசில் தோன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. மறக்காமல் நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய் மக்களே.